16 வயதினிலே வருஷம் 16 அதுக்கப்புறம் திருவங்கள் 16 டைட்டில் 16 வச்சுட்டு பயபக்தியோட ஒழுங்கா ஸ்கிரிப்ட் எழுதினா இந்த மாதிரி படங்கள் எல்லாம் பண்ணலாம். கார்த்திக் நரேன் 1994 பிறந்தது. எல்லாருக்கும் ஒரு பயங்கரமான ஈகோ கிரியேட் பண்ணிட்டாரு. ஏன்னா சின்ன இப்படி படம் பண்ணிட்டாங்கடா அப்படின்னு லைட்டா இரிட்டேட் ஆகுது. அதுக்கான காரணம் என்னன்னா லாஜிக்கல் லூப்ஹோல்ஸ் இல்லாத எரர் ஃப்ரீ கிரைம் இன்வெஸ்டிகேஷன் த்ரில்லர். எல்லாரும் மொபைல் ஃபோன் ஆஃப் பண்ணிட்டு கேர்ள் ஃப்ரெண்ட் இல்லாம தனியா போய் இந்த படத்தை நோட்ஸ் எடுத்து பாருங்க. ஏன்னா ஒரு ஃப்ரேம், நாட் ஈவன் எவ்ரி டீடைல் கவுண்ட்ஸ், எவ்ரி ஃப்ரேம் கவுண்ட்ஸ். எதை நீங்க மிஸ் பண்ணாலும் கதையில உங்களுக்கு ஒரு விஷயம் புரியாம போயிடும். ஒரு படம்னா அது பயங்கரமா செலவு பண்ணணும், சூப்பரா செட் பண்ணணும், ஜூனியர் ஆர்டிஸ்ட்டை கூப்பிடணும், கண்ணா அப்படின்னா அந்த கேமராவில் செலவு பண்ணணும்னு இல்லாம கரெக்டா எழுதிட்டு இதுதான் ஷார்ட் டிவிஷன், இப்படிதான் நம்ம ஷூட் பண்ண போறோம்ன்ற ஒரு ஐடியா இருந்துச்சுன்னா D16 மாதிரியான ஒரு அவுட்புட் தாராளமாகவே கிடைக்கும். அதே மாதிரி kudos to the cameraman, the short division is also parallelly narrating the story. படம் பார்க்கும்போது எங்கேயுமே மூச்சோட கூட நேரம் இல்லை. பக்காவா எக்ஸாமுக்கு முன்னாடி கடைசி 20 நிமிஷம் படிக்கலாம். அந்த மாதிரி படம் முழுக்க வெறும் கதையில மட்டும் தான் கான்சென்ட்ரேட் பண்ணுது. நான் லீனியரா படத்தை நரேட் பண்ணிட்டாங்க. அதாவது குரோனாலஜிக்கலா இல்லாம அடுத்தடுத்து சீன் வராது, ஃபிளாஷ்பேக் போகும், ப்ரெசென்ட் போகும், அப்புறம் வேற ஒரு பெர்ஸ்பெக்டிவ் போகும். அந்த மாதிரி மல்டி லேயர் ஸ்கிரிப்ட் அப்படின்றதுனால யூ வில் ஹேவ் டஃப் டைம் ஃபாலோவிங். ஆனால் கார்த்திக் நரேன் இஸ் ஆல்சோ டேக்கன் இன்டு கன்சிடரேஷன். நான் என்ன ஸ்மார்ட்னு காமிச்சுக்கிறதோட நீங்க ஸ்மார்ட் உங்களுக்கு புரியும் பாருங்க அப்படின்னு நம்ம தோலை தட்டி கூட கூட்டி போறாரு. மியூசிக்கும் ரொம்ப பியூட்டிஃபுல்லா அண்டர்பிளே பண்ணிருக்காங்க. அது மட்டும் இல்லாம ஆர்டிஸ்ட் எல்லாருமே ஆல்மோஸ்ட் நியூ ஃபேஸஸ் தான். அவங்களும் வந்து எந்த வித பதட்டமும் இல்லாம நல்லா பெர்ஃபார்ம் பண்ணது இந்த படத்துக்கு ஒரு பெரிய பக்கம் வரும். ஃபார் எக்ஸாம்பிள் சஸ்பென்ஸ் எந்த அளவுக்கு வச்சு டீஸ் பண்ணணும், அது ரொம்ப ஓவர் எக்ஸ்போஸ் பண்ணாமல் அண்டர் எக்ஸ்போஸ் பண்ணாமல் கரெக்டான க்ளூஸ் ஆங்காங்கே மக்களுக்கு கொடுத்து பயங்கர இன்டராக்டிவாக எஜ்ஜியாக ஒரு படம் பண்ணியிருக்காரு கார்த்திக் நரேன். அவுட்ரைட்டாக த ஒன்லி கம்ப்ளைண்ட் இஸ் இட் இஸ் நாட் ஃபிலிம் ஃபார் எவ்ரிபடி, பட் ப்ளீஸ் தயவு செஞ்சு அப்பப்போ இந்த மாதிரியான படங்களும் பாருங்க. கொஞ்சம் க்ளோரிஃபைட் டெலிஃபிலிம் மாதிரி தான் இருக்கும், லைவாக நிறைய எலிமெண்ட்ஸ் இருக்காது. முழுக்க ட்ராக்கிங் டவுன் த கில்லர் மாதிரியான படம் தான் இது. ரொம்ப மெட்டிகுலஸாக முன்கூடியே பிளான் பண்ணி ஸ்கிரிப்ட் லெவல்லே எல்லா விதமான கரெக்ஷன்ஸும் பண்ணதுனால படம் பார்க்கும்போது ரொம்ப எஃபர்ட்லெஸ்ஸாக சாஃப்டாக ஸ்வீட்டாக இருக்குது. இந்த குட்டி பையன் ஃப்ரம் கோயம்புத்தூர் ஹேஸ் டு கோ பிகர் அண்ட் பெட்டர்.